ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு படத்தோட ரிவ்யூ கிடையாது. 2002 இருந்து 2016 வரைக்கும் கேரளாவில் உள்ள கூடத்தாயி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 6 நபர்களை ஜோலி ஜோசப் அப்படிங்கிற ஒரு பெண்மணி சைனடு விஷம் வச்சு கொலை பண்ணியிருக்காங்க. இந்த கேஸ் இப்போ ஸ்டில் கேரளாவில் நடந்துட்டு தான் இருக்கு. படிப்புக்கும் வேலைக்கும் மிக முன்னுரிமை கொடுக்கப்படுற ஒரு கேரளா நாட்டுல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது மிகப்பெரிய ஒரு அதிர்வலை அண்ட் வாட் எவர் நிறைய ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உண்டாக்கிச்சு. அதெல்லாம் தவிர கேரளா வரலாற்றுல ஒரே நாள்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 பாடிகளை ஒரே நாள்ல அங்க தோண்டியும் எடுத்தாங்க. யார் இந்த ஜோலி ஜோசப் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்கலாம். இவங்க யாரு, இவங்க என்னென்ன குற்றங்கள் செய்தாங்க, ஏன் இந்த குற்றங்கள் எல்லாம் செய்தாங்க, எப்படி இவங்க மாட்டிக்காம 2002 இருந்து 2016 வரைக்கும் அந்த குடும்பத்துக்குள்ளே கொலைகளும் செய்தாங்க அப்படிங்கிற படம் ஒரு டாக்குமெண்ட்ரியா நம்ம நெட்ஃபிளிக்ஸ்ல கரியன் சைனட் அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட்ரியா 1.25 நேரம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நான் இங்க சொல்லிடுறேன். இந்த ஜோலி பண்றவங்க ஒரு ஃபேமிலியில கல்யாணம் பண்ணிட்டு வர்றாங்க. அவங்க பொய்யான பல சர்டிபிகேட்ஸ் எல்லாம் எடுத்து தான் அதுக்குள்ளே வர்றாங்க. இவங்க இதெல்லாம் தாண்டி என்ஐடியில ஒரு மிகப்பெரிய ஒரு போஸ்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு டீச்சர்ஸ், ஒரு லெக்சரர். ஸோ அவங்க எப்படி இந்த கிரிமினல் வேலையெல்லாம் செய்தாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவங்களோட மாமியாரை கொலை பண்ணியிருக்காங்க. அந்த கொலை நடந்து 6 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களோட மாமனார், அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் கழிச்சு அவங்க ஹஸ்பண்ட், அதுக்கப்புறம் கழிச்சு ஒரு 2 வயசு குழந்தை உட்பட இதுல 6 பேரை, அந்த குடும்பத்தை சேர்ந்த 6 பேரையே கொலை பண்ணியிருக்காங்க. எப்படி சந்தேகமே வராத அளவுக்கு இவங்க கொலை பண்ணாங்க அப்படின்றது எல்லாத்துக்குமே விடை இந்த கரியன் சைனட் அப்படிங்கிற அந்த டாக்குமெண்ட்ரியில உங்களுக்கு இருந்திருக்கு. ஒரு பெண்மணி இவ்வளவு தைரியமா கொலை செய்யறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற விஷயத்தையும் அதுல குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த கேஸ் நிறைய பேருக்கு டெஃபினட்டா தெரியாம இருக்கலாம். பட் எனக்கு இது முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு தெரியும் அப்படின்றதால இதை ஃபுல்லா இதுல ஒரு டாக்குமெண்ட்ரியா இருக்கும்போது அது சம்பந்தப்பட்ட நபர்கள் இதுல பேசுவாங்க. அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ண போலீஸ் ஆஃபீஸர், ஜட்ஜஸ் அண்ட் அட்வொகேட்ஸ் அண்ட் ஜேர்னலிஸ்ட் பேசுவாங்க அப்படிங்கும்போது அதுல ஒரு அளவு உண்மைகள் வெளியில வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுக்காக இந்த டாக்குமெண்ட்ரி நான் உட்கார்ந்து பார்த்த வரைக்கும் இந்த கொலைகள் எல்லாமே சைனட்டை பயன்படுத்தி தான் கொலைகள் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு சைனட் எங்க இருந்து கிடைச்சிச்சு, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பின்னணி எல்லாமே பயங்கரமா இருக்கும். ஒரு ஒரு நார்மலான ஒரு பொண்ணு இவ்வளவு அழகா கிரிமினல் வேலைகளை பார்த்து கொலை பண்றாங்க அப்படின் போது நிஜமா நம்ம படத்துல கூட இவ்வளவு அக்யூரேட்டான அந்த மேர்டர்ஸ் நம்ம பார்க்க முடியாது. வழக்கமா 2 கொலைகள் செய்யறவங்களை கொலைகாரன் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுப்பாங்க. 2 கொலைகளை தாண்டி போச்சுன்னா அவங்களுக்கு நேம் பாத்தீங்கன்னா சீரியல் கில்லர்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஜோலி ஜோசப் அப்படிங்கிற பெண்மணி ஒரு சீரியல் கில்லர் தான். பட் ஒரே குடும்பத்துக்குள்ளேயே வளைச்சு போட்டு தள்ளியிருக்காங்க. அது அவங்க சந்தேகம் வராம அளவுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷங்கள் 14 வருஷங்கள் அவங்களோட அந்த ஒர்க்கை கண்டினியூ பண்ணி இருந்திருக்காங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஸ்டில் இப்பவும் 6 பேர் கொலை பண்ணதுல 2 பேருக்கு ஒரே பேட்டர்ன்ல கொலை பண்ணப்பட்டிருக்கு. அதாவது அவங்களோட பாடிஸ்ல சைனடு இருக்கு அப்படின்றது ஃபேரன்ஸ்டைட் ரிப்போர்ட்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. மீதி 4 பேரோட எல்லைகள் ரொம்ப இதானபடியா கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா ஸ்டில் இந்த கேஸ் இன்னும் நடந்துட்டே தான் இருக்கு. 6 பேரை கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ஒரு கொலைக்கும் 1 வருஷங்கள் எடுத்தா கூட சுமாரா ஒரு 6 வருஷங்கள் அந்த கொலைக்கான கேஸே நடக்கும். அதுக்கப்புறம் தான் அதுக்கான பல விஷயங்கள் அதுக்கப்புறம் நடக்கும். இப்போ ஜோலி ஜோசப் வாரண்ட்ல தான் இருக்காங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கேரளாவில். அண்ட் இதை நம்ம பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் என்னன்னா சைனட் அப்படின்றது எங்க கிடைக்கும் அப்படின்றது மோஸ்ட்லி இங்க கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நகை கடைகள்ல தான் அதிகமா கிடைக்கும். அது எப்படி அவங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்றதையும் எவ்வளவு அழகா பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயம். ஒரு சாதாரண பெண்மணி எவ்வளவு பொய்கள், அவங்க எம்பிஏ படிச்சேன்னு பல சர்டிபிகேட் எல்லாம் போலியான ஆதாரங்களை வச்சு என்ஐடியில ஒர்க் பண்றேன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு குடும்பத்துக்குள்ள சொத்துக்காகவும் அதிகாரத்துக்காகவும் அவங்க பண்ணின ஒரு பித்தலாட்டத்தால ஒரு குடும்பமே இன்னைக்கு சீர்குலைஞ்சு போய் கதறிக்கிட்டு இருக்கு. அவங்க கட்டிக்கிட்ட சொந்த ஹஸ்பண்டையுமே கொலை பண்ணியிருக்காங்க அப்படின் போது ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங். அவங்களோட 2 பையன்களும் இந்த பேட்டியை கொடுக்குறாங்க அப்படின் போது அது பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. அண்ட் இது பாத்தீங்கன்னா இப்போ நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு டாக்குமெண்ட்ரி அதை நமக்கு ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லது. அண்ட் தமிழ்ல கூட இது இருக்கு, நீங்க பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ எவ்வளவு கொடூரமான இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு நம்ம நாட்டுல அப்படின்றதெல்லாம்
நீங்கள் டெஃபினட்டாக பார்த்து தெரிஞ்சுக்கணும். பட் இதை ஷேர் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பட் அதனால தான் இந்த விஷயத்தை நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ டெஃபினட்டாக இந்த ஜோலி ஜோஷப் அப்படிங்கிறவங்கள வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு அமைதியான, சாந்தமான, அக்கம் பக்கத்தில் இருக்க எல்லாரோடையுமே வந்து ரொம்ப பொலைட்டாக, கியூட்னஸாக பழகக்கூடிய பொண்ணு, அமைதியாக இருந்துட்டு எவ்வளோ ஒரு வேலையை பார்த்துருக்காங்க அப்படின்னு அது சம்மந்தப்பட்ட எல்லாருமே அவங்க அந்த கதைகளாக சொல்லும்போது டெஃபினட்டாக ஒரு பயங்கரமான ஒரு ஷாக்கிங்காக இருந்துச்சு. இதில் எல்லாமே ட்ரூவாகவே நமக்கு காமிப்பாங்க. எந்த போலியான ஒரு இதுவும் இல்லாமல் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறப்போ, அந்த கொலை நடந்தப்போ அவங்களோட சின்ன சின்ன அந்த வீடியோஸ், பழைய வீடியோஸ் எல்லாம் போட்டு ஒரு ஃபுட்டேஜை வந்து ஒரு சூப்பரான ஒரு தெளிவான ஒரு டாக்குமெண்ட்ரியாக கொடுத்தது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்றதா உண்மை. ஒரு உண்மை சம்பவம், நல்லா இருக்குன்னா கிடையாது, ஒரு உண்மை சம்பவம் இல்லை. ஸோ நான் ஏதே ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா டெஃபினட்டாக இந்த ஜோலி ஜோஷப் அப்படிங்கிறவங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த பெண்மணி எப்படி ஆனவங்க அப்படின்றது தான் இது. ஸோ டெஃபினட்டாக இது எல்லாரும் பார்த்து இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதான் என்னோட ஆசை. ஸோ ஆசை, பேராசை இருக்கலாம். பட் அது அளவுக்கு மீறி பேராசையும் தாண்டி, அதை தாண்டி போனபடியாக தான் இந்த கொலைகள் எல்லாம். கொலை பண்ணிட்டு கூட அவங்களுக்கு எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லை. ஆமாம் நடந்துருச்சு அப்படிங்கிற அசால்ட்டாக சொல்றதெல்லாம் கூட நான் மன்னிச்சு விட்டுருவேன். 2 வயசு குழந்தையெல்லாம் சைனட் வச்சு கொண்டிருக்காங்க அப்படின் போது அது என்ன ஜென்மம் அப்படின்னு எனக்கு தெரியலை.